என் பேர் கனகலட்சுமி. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் திருமயம் தொகுதியிலேருந்து வரேன். எங்கள் ஸ்கூல் வந்து உலகப்பர் ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். என்னோட மார்க் வந்து 496 அவுட் ஆஃப் 500. ஓகே, இப்போ வந்து விஜய் கையில் வந்து இந்த விருது வாங்க போகிறீங்க படித்ததுக்காக, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ ஃபீல் ஹாப்பி, ரியலி ஃபீல் ஹாப்பி. அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. போன வருஷமே இது டிவியில் பார்த்துருக்கேன். பார்த்தவன் ஆசையாக இருந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்ட்டு. நினச்ச மாதிரி வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இங்கே கட்சி நிர்வாகிகள் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க? நான் வந்து கொஞ்சம் இவங்க ஃபோன் பண்ணும்போது நான் வெளியே போயிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் ஹெட்மாஸ்டரை சொல்லிட்டு அவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு பேசியிருக்காங்க. ரொம்ப நான் 1 மந்த்தாகவே அவங்க ரொம்ப அது டீப்பாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. குரூப் ஓப்பன் பண்ணி எங்கள் ஆதார் கார்டு எல்லாமே வாங்கி ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி அங்கிருந்து உங்களை இங்கே கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான கம்ஃபர்ட் வச்சுருந்தாங்க, எப்படி கூப்பிட்டு வந்தாங்க? அவங்க பஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 4 o'clock நேற்று நைட்டு நான் அசம்பிள் பண்ணிட்டேன். வந்து பார்த்து நேரில் வாங்க போகிறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸாம் த்ரில்லிங்காக இருக்குது. எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. பஸ்ஸுக்காரங்களும் வெயிட் பண்ணுறீங்க, பார்த்துட்டே இருக்கோம். லாஸ்ட் இயர் கூட அவர் வெறும் கட்சி பேர்லாம் கூட அறிவிக்கல, ஆனால் இந்த வேறு கட்சி பேரில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், உண்மையிலே அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ரொம்ப நாளாக சினிமாலே இருந்தாங்க. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் எல்லாருக்கும். அதான் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாருமே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோதான்.